வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்ப படிவத்தை நம்ம எப்படி பூர்த்தி செய்வதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர்களுக்கான விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைன்லேயும் டவுன்லோடு பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற வில்லேஜ் ஆஃபீஸ், இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தாலுகா ஆஃபீஸ் இல்லை கலெக்டர் ஆஃபீஸ், இங்கே போய் இந்த விண்ணப்ப படிவம் கிடைக்கும். ஸோ இந்த விண்ணப்ப படிவம் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அதுக்கு ஓன் வெப்சைட் இருக்குது. அந்த ஓன் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு அங்காலே தெரியலை, உங்களுக்கு ஆன்லைனில் எடுக்க முடியலைன்னு சொன்னால் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம இந்த விண்ணப்ப படிவத்தை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பூர்த்தி செய்துக்கலாம். இது நம்ம இனி எப்படி பூர்த்தி செய்வதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்ணப்பிக்கும் வட்டம், ஃபஸ்ட்டு உங்களுடைய விண்ணப்பிக்கும் வட்டம், அந்த வட்டத்தை நீங்கள் அதில் எழுதிருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் கிராமம், உங்களுடைய கிராமம், நீங்கள் எந்த கிராமத்தில் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணிங்கன்னா அந்த கிராமத்தை நீங்கள் எழுதிருங்க. அதுக்கப்புறம் இதில் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரீசெண்டாக உள்ள புகைப்படத்தை நீங்கள் கண்டிப்பாட்டு ஒட்டிடுங்க. இதுதான். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேரை ஃபஸ்ட்டு இதில் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை பெயர் அல்லது உங்களுடைய பெண்கள் அப்ளை பண்ணுறதா உங்களுடைய கணவர் பெயரை அதில் என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய முகவரியை கரெக்டாக ஒன் பை ஒன்னாட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க 1/7/2025 உங்களுக்கு வயது எத்தனை, அந்த வயதை கரெக்டாக இதில் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆனா பெண்ணா அதை இதில் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் உட்பிரிவுடன் உடைய ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாட்டு என்ன ஜாதி அதனுடைய உட்பிரிவு ரெண்டுமே எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் ஆம், இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு, ஆதரவற்ற விதவையான்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆம் எனில் ஆம், இல்லைன்னு சொன்னால் இல்லை. நீங்கள் ஆம் சொல்லிட்டு எதுல எல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கான கரெக்டான சான்றிதழ் இருக்கணும். ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்குள்ள அடையாள சான்றிதழ் இருக்கணும். அடுத்த விதவையாக இருந்தால் வருவாய் கோட்டாட்சியர் உங்களுக்கு சான்று தந்திருப்பாங்க, அந்த சான்றிதழ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டால் ஆம் இல்லையும் இல்லை, ஆம் சொன்னால் அதற்கான சான்றிதழ் கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாட்டு உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாட்டு கொடுக்கணும். அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் வட்டம் எப்படி கொடுத்துருக்கோ அந்த வட்டத்தை இதில் எழுதிருங்க. கிராமம் எதுவோ அந்த கிராமத்தை இதில் எழுதிருங்க. கண்டிப்பாட்டு உங்களுக்கு இருப்பிட சான்றிதழ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க கீழே. இதில் உங்களுடைய மொபைல் நம்பர், இதில் உங்களுடைய மெயில் ஐடியை கொடுத்துருங்க. கல்வி தகுதி கேட்டிருக்கு. கண்டிப்பாட்டு இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன், அதுக்கு நீங்கள் 10th 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கு. ஸோ 10ஆம் கிளாஸ் தான் கொடுத்துருந்து நீங்கள் அதில் கண்டிப்பாட்டு 10ஆம் மார்க் ஷீட்டு கொடுக்கணும். இல்லை நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுநர் திறன் இருந்தால் அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரான்னு கேட்டால் ஆம், இல்லைங்க இல்லை. இருசக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சவரா, ஆமைங்க ஆம், இல்லைன்னு சொல்ல இல்லை கொடுத்துருங்க. அதுக்கு டிரைவிங் லைசன்ஸு கண்டிப்பாட்டு கொடுக்கணும். அப்படி டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், அதனுடைய வேலிடிட்டி டேட் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய நாள், நீங்கள் எந்த இடத்துல அந்த விண்ணப்பம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் கையொப்பம், இவ்வளோ தான் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் எழுதி சைன் பண்ணிடுங்க. அடுத்த விண்ணப்பத்துடன் என்னெல்லாம் டாக்குமெண்ட் இணைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு 8 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ், டிசியில் 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை, ஆளுநர் சான்றிதழ் நகல், அது கண்டிப்பாட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் பணி நியமன முன்னுரிமை கோருவரை ஆதாரத்திற்கான சான்றிதழ் உங்கள்கிட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா விதவையாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி இராணுவத்தினராக இருந்தாலும் அதுக்கான சான்றிதழ் வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் குடும்ப அட்டை நகல் இவ்வளோ வைக்கணும். இதை கூட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள்
இதில் கொடுத்துருக்கு. பெர்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக மாறும். இது பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் வட்டம் ராணிப்பேட்டை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக மாறும். இதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் கொண்டு ஒப்படைச்சிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.